Hello, dear 12th standard. So 12th standard mathematics chapter 1 இல்ல example 1.2 தான் பார்க்க போறோம். So example 1.2, this is important question. ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா find A inverse. So A inverse கண்டுபிடிக்க கண்டிப்பா நமக்கு தெரியணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுல வந்து 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றதால இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பார்த்துலாமா? எஸ். ஸோ அவங்களே A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் this is non-singular. Non-singular determinant எடுக்கும்போது 0 வரக்கூடாது. அதான் non-singular. Then find A inverse கண்டுபிடி சொல்றாங்க. So A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா? 1 by determinant A into adjoint A. So இதுதான் A இன்வெர்ஸுக்கான ஃபார்முலா. இட்ஸ் a very important ஃபார்முலா. இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா எக்ஸாம்க்கு வந்துரும். ஒன்னு இதுல இருந்து 2x2 மேட்ரிக்ஸ் கேட்பாங்க, இல்லனா 3x3 மேட்ரிக்ஸ் இருந்து டெஃபினட்டா கேட்றுவாங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஸ், பாத்துலாமா? ஃபைன். சோ அப்ப என்ன வேணும் நமக்கு? டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும், அட்ஜாயின்ட் A கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சோ அவங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் என்ன? ABCD இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. எஸ். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? கிராஸ் வந்து மல்டிபிள் பண்ணிப்போம். இப்போ A இன்டூ D மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணாக்கா B இன்டூ C இல்லை C இன்டூ B இப்படிலாம் போட்டுக்கலாம். B இன்டூ C. ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினன்ட். இது வந்து நமக்கு 0 கிடைச்சிருக்கா? நோ, 0 வந்து கிடைக்கல. ஸோ அதனால இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் அட்ஜாயின்ட் A கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அட்ஜாயின்ட் A நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? Adjoint A which is equal to serial 2x2 matrix. So ரொம்ப ஈஸியா வந்து adjoint வந்து கண்டுபிடிச்சிருவோம். என்ன சார் பண்ணுவோம்? சோ இந்த டயகனலை என்ன பண்ணுவோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். சோ அப்ப என்ன வரும்? இந்த D இங்க போயிடுமா? இந்த A இங்க வந்துரும். Find then. So remaining இருக்க இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சோ அப்ப பிளஸ் B என்றது மைனஸ் B ஆயிடும், பிளஸ் C என்றது மைனஸ் C ஆயிடும். இந்த A கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஓகே, சோ திஸ் இஸ் adjoint A. ஃபைன். சோ இத கேன்சல் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். சோ நம்ம டிட்டர்மினன்ட் A வும் கண்டுபிடிச்சாச்சு, adjoint A வும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? எஸ், வாங்க. சோ A inverse equal to 1 by determinant A. Determinant என்ன கிடைச்சிருக்கு? AD minus BC into adj நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? D minus B minus C A அப்படின்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல, சிம்பிளா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்ட பாருங்க. சிம்பிளா ஈஸியா 2 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த क्वेश्चन எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन நான் உங்களை மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.